நம்ம இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே கிளாஸ் எடுக்க போகிறோம். எடுக்கலான்னு பார்த்தோம்னா மழை வருது. என்னதை பற்றி அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றி உங்களோட புரிதல் என்ன அப்படின்னா, அது ரொம்ப டஃப்பு. 10 லட்சம் பேர் எழுதுறாங்க. என்ன அப்படின்னா 10 லட்சம் பேர் எல்லாருமே எழுதுறாங்க. 10வது வந்து படித்தாங்க, மேலே எழுதுறாங்க. ஒரு எக்ஸாம் குரூப் 1 எக்ஸாம் வருதுன்னா 10 லட்சம் பேர் எழுதுறாங்க. நாம் எப்படி பாஸ் ஆக முடியும் அப்படின்னு யோசிச்சே படிக்கிறீங்க. அது கிடையாது. நார்மலாக 10வது வரைக்கும் இருக்கிற கொஸ்டின் தான் கேட்க போகிறோம். பேசிக் பார்த்தீங்கன்னா 10வதுக்கு கீழே. இப்போ நீங்கள் வந்து குரூப் 4 அப்படின்னு எழுதுறீங்கன்னா 10வது வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சீங்களோ ஆல்ரெடி நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. அதை தான் கேட்க போகிறாங்க. அதை தான் அது இருக்கிறத வந்து ரீகால் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. எல்லாருமே படிச்சிருப்பீங்க. படிக்காதவங்களே கிடையாது. எல்லாருமே 10வது படிச்சுன்னா 14வது 12வது காலேஜ் யூஜி பிஜி எல்லாம் படிச்சிருப்பீங்க. இப்போது 10th முடிச்சுட்டு தான் அடுத்தது போகணும். அப்போது 10th படிச்சுவீங்க. என்ன மாதிரி படிக்கணும் என்ன ஏது. இப்போ 10th மட்டும் முடிச்சுட்டு எல்லாம் அந்த ஒரு குடும்ப சூழ்நிலையினால பசங்களை பார்த்தீங்கன்னா படிக்க வச்சுருவாங்க. எப்படியாவது 1 டிகிரி 2 டிகிரி படிக்க வச்சுருவாங்க. ஏன்னா பையன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, கடைசி வரைக்கும் அவன் வாழ்ந்துட்டு தான் ஆகணும். அவன் பிறந்த ஒரு 23 வயசு 24 வயசு ஒரு 2 டிகிரி படிக்க வரைக்கும் தான் அவன் ஜாலியாக இருக்க முடியும். அது குடும்ப சூழ்நிலை கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவன் அதுக்கு முன்னாடி கஷ்டப்படணும். 10வது முடிச்சுட்டு வேலைக்கு போயாகும், 12வது முடிச்சுட்டு வேலைக்கு போயாகும். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்றைக்குமே பயணிட்டு இருக்குது. ஆனால் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1 டிகிரி படிக்க வச்சுறாங்க. இல்லைன்னா 12வது வரைக்கும் இப்போல்லாம் படிக்க வச்சுறாங்க. 1 டிகிரி கண்டிப்பாக எல்லோரும் படிக்க வச்சுறாங்க. எல்லா ஃபேமிலியும் 1 டிகிரி படிக்க வச்சுறாங்க. படித்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படித்த பையனாக தேடுறாங்க. படித்த பையனாக கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற பையனாக தேடுறாங்க. படித்த பையனாக தேடாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச பையனாக உங்களை வச்சு காப்பாற்றலாம். அந்த மாதிரி தேடுங்க. அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் டாபிக் வரலாம். இடையில நான் மாறி போயிட்டு வலிமாறி. இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன அப்படின்னா என்ன கான்செப்ட்னா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வி தான் கேட்க போகிறாங்க. நீங்கள் ஆனால் ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகிறதுனால எக்ஸாமில் போய் பாஸ் ஆகலை அப்படின்னா வாழ்க்கையே போயிடும். இப்போது நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கு சின்ன வயசுலேருந்து எக்ஸாம்னா பயம். எந்த எக்ஸாம்னாலும் பயம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்னாவே பள்ளிக்கூடத்துலேயும் போட்டுருவாங்க. அது சும்மா டெஸ்ட்டாக இருக்கும், இன்டர்வியூ டெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் வந்து 1 மணி நேரம் தான் எக்ஸாம். மீதி 10 மணி நேரம், மீதி 9 மணி நேரம் ஜாலியாக இருக்கலாம். இவங்க அதை நினச்சி வர மாட்டாங்க. இது எக்ஸாம் இருக்குது, லீவ் போட்டுடலாம் அப்படின்னு லீவ் போட்டுக்குவாங்க. அப்படின்னா லீவ் போட்டே இருந்துப்பாங்க. அது வந்து கரெக்டான மேனஸ் இல்லை. ஏன்னா பள்ளிக்கூடம் டெய்லியும் போகணும். வர குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, யார் பார்த்துருந்தாலும் சரி ஸ்கூலுக்கு வந்து ரெகுலராக நீங்கள் போகணும். ரெகுலராக போனால் தான் ஸ்கூலுக்கு போகிறது அப்படிங்கிறது, ரெகுலராக போகிறது எதுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா மெயின் காரணம் அப்படின்னா அந்த டிசிப்ளின், அந்த டைமிங் கரெக்டாக அதை 9 மணிக்கு 9 மணிக்கு ட்ரையரு 9 மணிக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த டிசிப்ளின் வாழ்க்கையில் வந்து ஒரு தொழில் பண்ணும்போதாக இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போகும்போதாக இருக்கட்டும், ஒரு விளையாட போகும்போதாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் அந்த டிசிப்ளின் பையனுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான், அந்த பஞ்சுவாலிட்டி டிசிப்ளின் வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க பேரண்ட்ஸ். நாம் தான் படிக்கலை, நம்ம பையனாக படிக்கிட்டோம் அப்படிங்கிறத தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் படிக்கலை, அவங்க படிக்கலை, மற்றவங்க படிக்கலை, மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் பசங்களை படிக்க வைப்பாங்க. படிக்க வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நாம் படிக்கலை, படிக்காதனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம். நம்ம பையன் படிக்கணும், படித்தானா நல்லா இருப்பானா அப்படிங்கிறதுக்கோசரம் தான் படிக்க வைக்கிறாங்க. நீங்கள் அதை புரிஞ்சிக்காம என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கூலில் போய் ஜாலியாக சுற்றிட்டு திருட்டு விளையாண்டுட்டு ஜாலியாக பசங்களோட பேசிட்டு ஊர் சுற்றிட்டு இப்போது ஃப்ரெண்ட்ஸு கூட சுற்றிட்டு வெளியில் போயிட்டு அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு அந்த மாதிரி ஸ்கூல் டைமில் முடிச்சுட்டு வந்துடுறீங்க. காலேஜ் டைமும் போயிட்டு வீட்டுக்கு கஷ்டம் தெரியாமல் காசு கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஜாலியாக செலவு பண்ணிவிட்டு அப்படியே சுற்றிட்டு மேலே வந்துட்டீங்க அப்படின்னா வேலைக்கு போகும்போது தான் உங்களுக்கு தெரியும். வேலைக்கு போய் அவன் பாட சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்பான். அப்போ ஒரு அடி விடும். என்னடா இது, இந்த கேள்வியோட பதில் தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்போ தான் நம்ம என்னென்ன தப்பான ரியலைஸ் பண்ணுவோம். அதனால் நான் இப்போவே சொல்கிறது என்னென்னா, ஸ்கூல் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, காலேஜ் படிக்கிற பையனாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிறவங்க இருந்தாலும் சரி, அடுத்த காலத்துக்கு போகணும் அப்படின்னு முன்னேற எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வேலை அப்படிங்கிறது வாங்குறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேவா? எல்லாருக்குமே அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற மார்க்கெட்டிங். இப்போது ஒரு வேலை அப்படின்னா அந்த வேலை கஷ்டம் அப்படின்னு சொன்னால் தான் அது பண்ண முடியாதுன்னு சொல்லி நிறைய பேர் விட்டுருவான். இப்போ அது பண்ணுறதுக்கு தான் இத்தனை கோச்சிங் சென்டர் இருக்குது. வாங்க வந்து படிங்க, இவ்வளோ காசு சம்பாதிக்கலாம், இவ்வளோ வருமானம் வரும்,
அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னாடி மார்க்கெட்டிங். ஓகேவா? அது அவங்க பண்ணுறது, அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நீங்கள் சோசியல் மீடியா தோணினாவே எல்லாமே நெகட்டிவிட்டியாக தான் இருக்குது. சோசியல் மீடியா ஓப்பன் பண்ணிங்கனாவே யாரும் இருந்தாலும் யாருக்குமே பிடிக்கும். அதுதான் சிம்பிள் கான்செப்ட். உங்களுக்கு தெரியும் நல்லாவே. சொந்தக்காரங்க அப்படின்னா இப்போது அவங்களால நீ நல்லா இருக்கணும், ஆனால் அவங்களோட நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு கவி சொல்லுவாங்க. இந்த படம் இந்த டாடா படத்தில் அது மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஓகேவா? ஒரு சில பேர் இப்போது ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 100 பேரில் ஒரு 10 பேர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். அந்த 10 பேர் ஹெல்ப் பண்ண அப்படின்னா இந்த ஒருத்தரை பேர் ஹெல்ப் பண்ணுவான். அந்த ஒருத்தரை பேர் பிடிச்சி மேலே வர வாழ்க்கை எப்படி மேலே வரணும்னு பாரு. சரியா? ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் சரி, நீ தனியாக தான் பிறந்த, நீ தனியாக தான் உழைச்சாதான் தனியாக தான் முன்னேற முடியும். ஓகேவா? நீ தனியாக தான் பிறந்திருக்க. இந்த கடைசியில் போகும்போது தனியாக தான் போக போகிற. யார் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எந்த உறவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நிரந்தரம் கிடையாது. நீங்கள் வந்து படிக்கிற வழி பாருங்கள், உங்களோட ஸ்கில்ஸை வளர்த்துக்குங்க, படிப்பு மட்டுமே வாழ்க்கை மாற்றும். ஒரு பரம்பரையோட தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா படிப்பு தான் இருக்குது. சரிங்களா? நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் முன்னேறலாம். ஓகேவா? நான் 12th முடித்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் பிரேக் ஆச்சு. என் கூட படித்தவன் வந்து நான் வந்து 925 மார்க் எடுத்தேன் 12th. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் போய் சேர முடியல, படிக்க முடியல. ஆனால் என் கூட படித்தவங்க 600 மார்க் எடுத்தான், 500 மார்க் எடுத்தான். என் கூட சுற்றின ஃப்ரெண்ட்ஸு 700 மார்க் எடுத்தாங்க. அவங்களுக்கு போய் மேலே போய் படித்தாங்க. அப்போ தெரிஞ்சு வாழ்க்கையோட எதார்த்தம். அப்போவே கிட்டத்தட்ட 2011 எனக்கு தெரிஞ்சு நாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கிறோம். நம்ம ஃபேமிலி நம்ம குடும்பம் கஷ்டப்படுது, நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை இதுதான். அப்போ நம்ம வேலைக்கு போனால் படிக்க முடியும். 1 வருஷம் வேலைக்கு போனால் கம்மியாக கம்பெனி பால் கம்பெனி இங்கே வந்து பரவாச்சு இருக்குது. அந்த பால் கம்பெனி தான் வேலைக்கு போனேன். எல்லா செக்ஷன்லையும் வேலை செஞ்சேன். வாயிலிருந்து விரவழி போகிறதுலேருந்து ஜூஸ் செக்ஷன்லேருந்து எல்லாத்தையும் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சு முடிச்சுட்டு நான் கடைசியாக லோடிங் மேலே வேலை செஞ்சேன். ஜூஸ் எல்லாம் வந்து லாரி கேட்டுருவாங்க, அந்த வேலை செஞ்சேன். அந்த வேலை செஞ்சு எடுத்து போட்டு விற்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக விற்கும்போது எனக்கு படிக்கணும்னு ஆசை. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கணும்னு ஆசை எனக்கு. ஏன்னா அவங்க வந்து எங்கள் மேடம் இருக்காங்க, சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு. சாந்தி மேடம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ராட்சசின்னு ஒரு படம் வரும் தெரியுமா, ஜோதிகா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அந்த அவங்கள வந்து நான் ரியலாக நேரில் பார்த்தேன். அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். இன்னமுமே ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு சின்ன ஒரு கம்பெனி தொடங்கினாலும் சரி, கடவுள் பண்ணாலும் சரி, நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் அங்கே தான் ஆசீர்வாதம் வாங்கினேன், எதுனாலும் சரி. ஏன்னா எனக்கு அவங்க தான் இன்ஸ்பிரேஷன். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. தப்புன்னா உடனே கேட்கணும், உண்மையை உறக்க பேசினா தான் எல்லாத்தையும் கேட்கும்பாங்க. நான் கிளாஸ்க்குள்ளே வரும்போது புக்கு துறக்க வர மாட்டாங்க, புக்கு மூடியே இருக்கும். அதனாலேயே எம்சியில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்தேன். 925 மார்க் எடுத்தோம். எம்சியில் நான் தான் ஃபஸ்ட் மார்க். எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பயங்கரமாக நடத்துவாங்க. அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டேன். அவங்க தான் என்னோட குரு, மானசீக குரு இன்ன வரைக்குமே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா தண்டமணி சார், என் டியூஷன் வாத்தியார். அவர் பர்சனலாக அவருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். எல்லாத்தையும் கடந்து மந்த்லி வந்து 200 ரூபா தான் ஃபீஸ் வாங்குவார். ஆனால் டியூஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். இப்போது 10,000 20,000 வாங்குற கோச்சிங் சென்டரோட அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிறது இல்லை. அந்த டியூஷனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கும். ஃபேன் இருக்கும், லைட் இருக்கும், ப்ரௌசிங் சென்டர் இருக்குது. ப்ரௌசிங் சென்டர் வச்சுருந்தா கூட கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், நீ படிக்கணும்னா எதனால ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி 12வதுலேயே சேர்ந்து இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டர் நெட்ஒர்க் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேப்பரு மந்த்லி டெஸ்ட் வைப்பார் வீட்டில். அதாவது டெய்லியும் டெஸ்ட்டு. இதை படிச்சோன்னா அது டெஸ்ட்டு. எனக்கெல்லாம் அவர் ஹோம்ஒர்க் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 10 பக்கம் படிச்சுவான்னு சொல்லுவார். படிச்சுட்டு வரல ஒரு லைன் அப்பா சொன்னாலும் 10 அடிப்பார். அன்னைக்கு நான் வாங்கின அடி தான் இன்றைக்கி முன்னாடி தைரியமாக பேசுறது. அடியாத மாதிரி படியாதுன்னு சொல்லியிருக்காங்க பெரிய முன்னோர்கள். அது கரெக்டு. எந்த அளவுக்கு கரெக்ட்னா, வாத்தியார்கிட்ட நீ இன்னைக்கு வாங்குற அடி தான் நாளைக்கு நீ வாழ்க்கையில் ஒரு அடி நீ வாங்கினா வாழ்க்கையில் ஒரு ஸ்டெப் முன்னேறும். 2 அடி வாங்கினா இன்னும் 2 ஸ்டெப் முன்னேறும். எல்லாத்தோட நீ முன்னேறல, ஈஸியாக முன்னேறலாம். அது காரணம் வாத்தியார்கிட்ட நீ வாங்குற அடி. நீ எந்த அளவுக்கு அடி வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்து போகலாம். ஓகேவா? அதுக்குன்னு சும்மா வந்து அடிக்க மாட்டாங்க. வாத்தியார் வந்து தப்பு பண்ணாமல் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தெய்வம். அதாவது மாதா பிதா குருக்கு அப்புறம் தான் தெய்வமே. குரு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாத்தியார் சாப்பிட்டு தெய்வத்துக்கு மேலே வச்சுருக்காங்க கடவுள். அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்தோடு உயர்ந்தவர்கள் ஆசிரியர்கள். ஓகேவா? ஆசிரியர்கள் மதிக்கணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எப்போது கிளாஸில் கவனிக்கணும். நாம் வந்து நியாயம் பேசுகிறதுக்காகவோ இல்லை வந்து ஜாலியாக விளையாடுறதுக்காகவோ சாப்பிட்றதுக்காகவோ அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போகலை.
நாம் அவங்க பாடம் எடுக்க போகிறாங்க, நம்ம உட்காந்து கவனிக்கணும். எவ்வளோ தூரம் கவனிக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம மண்டையில் ஏறணும். நம்ம மண்டையில் ஏறிச்சு அப்படின்னா நம்ம மண்டையில் ஏறும்போது ஃபஸ்ட்டு நடக்கும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா நீ எக்ஸாம் டைமில் நீ படிக்கவே தேவையில்லை. புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறது புரியுதுங்களா? எக்ஸாம் டைமில் நீங்கள் சும்மா எடுத்து சுற்றி பார்த்தீங்கன்னா போதும். ஏன்னா எல்லா ஸ்டாஃப்ஸும் அவ்வளோ அருமையாக நடத்துவாங்க. யாரையுமே எந்த குறை அவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு வந்துட்டால் அவன் வந்து யார் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அவன் நம்ம பையன், நம்ம சொந்த மகன் மாதிரி ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் வளர்த்திட்டு நம்ம வளர்த்தி விடுறது மட்டும்தான் வாத்தியாரோட வேலை. நம்ம வளர்த்தி விட்டுட்டு அவங்க பார்த்துட்டு அவங்க அடுத்த வளர்க்கறதுக்கு போயிடுவோம், அடுத்த வரவனை பார்த்துட்டு போயிடுவாங்க. குழந்தைங்க மாதிரி அடுத்த பசங்களை பார்த்துட்டு போயிடுவாங்க. நம்ம அப்பா அம்மா கூட பார்த்திங்கன்னா அப்பா அம்மா கூட டைம் கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நாங்கள் வாத்தியார் கூட தான் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால் ஆசிரியர்களை என்றைக்குமே மதிங்க. ஆசிரியர்களை எவ்வளோக்கு எவ்வளோ மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் நீங்கள் மேலே போகலாம். என்றைக்குமே கற்றுக் கொடுத்த ஆசிரியரை மறக்காதீங்க. இன்னமுமே நான் வந்து என் ஸ்கூல் வாத்தியாராக இருக்கட்டும், அதாவது என்னோட காலேஜ் வாத்தியாராக இருக்கட்டும், எம்எஸ்சி நான் போய் விரைவில் படித்தேன். பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா சிஎன்சி காலேஜ், ஈரோடு சிஎன்சி காலேஜில் தான் நான் படித்தேன். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி எல்லாம் சயின்ஸ் படிச்சிருக்கேன். இதெல்லாம் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு ஏன்னா என்னென்ன சயின்ஸ் போனேன் அப்படின்னு எல்லோரும் கேட்கலாம். எம்எஸ்சி எல்லாம் சயின்ஸ் நான் போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் படுத்திருக்கேன். அதாவது சின்ன வயசுலேருந்து என்னோட எய்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு வாத்தியார் சொன்னார், மரியாதை அப்படின்னா படிப்பு நல்லா கிடைக்கும், படிப்பு அப்படின்னா உயர்ந்த எக்ஸாம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே இந்தியாவிலேயே உயர்ந்த எக்ஸாம்னா யூபிஎஸ்சி தான். யூபிஎஸ்சி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எங்கே போனாலும் உலகம் ஃபுல்லாக மரியாதை கிடைக்குதா, நீ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான், படிப்பு மட்டும் தானே ஒரு மரியாதை கிடைச்சிருக்கனால அதனால தான் உணவும் படிச்சுட்டு இருக்கேன். டெய்லியும் படிக்கிறேன், டெய்லி ஏதாவது ஒன்று படிக்கிறேன். டெய்லி எனக்கு டெய்லியும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் எந்த ப்ரெஷரும் இல்லாமல் நம்ம வந்து படிச்சுருக்கேன். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா 6 மணி நேரம் 8 மணி நேரம் கான்ஃபிடண்டாக இருக்கும். எனக்கு எதுவுமே தேவையில்லை, தண்ணி இருந்தால் போதும், தண்ணி குடிச்சிட்டு புக்கு இருந்தால் போதும், நான் படிச்சுட்டே இருப்பேன். தூங்குவேன் எந்திரிச்சா படிப்பேன், தூங்குவேன் எந்திரிச்சா படிப்பேன். அந்த மாதிரி நான் படிச்சுட்டே இருப்பேன். நான் ஒரு படிப்பு செய்யணும்னு வச்சுக்கலாம், இல்லைனா விளையாடுவேன், கிரிக்கெட் விளையாட போவேன். விளையாடுறது அப்படிங்கிறது அது எல்லாத்துக்கும் தெரியும். அதை பற்றி நான் படிப்பேன் அப்படிங்கிறது தான் யாருக்கும் தெரியாது. ஏன்னா நான் யாருக்கும் சொன்னதில்லை இது வரைக்கும். ஓகேங்களா? எம்எஸ்சி முடிச்சுட்டு அப்படியே 6 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஒரு சைடு, அப்படியே காதல் ஒரு சைடு போயிருந்தேன். இப்போ கல்யாணம் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2012 பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் டைமாக பண்ணல, பார்ட் டைமாக பண்ணிருக்கேன். இப்போ வந்து ஃபுல் டைமாக பண்ண போகிறேன். அப்படியே சைடு பை சைடு, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை நம்ம நண்பர்களுக்கோ நம்ம தோழிகளுக்கோ யாருக்கு வேணால் உதவட்டும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோச்சிங் அகாடமியில் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களால் முடிந்த இது வரைக்கும் நான் பண்ண எல்லாத்துக்கும் உங்களால் முடிஞ்ச ஆதரவு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மேலே பண்ணுறதுக்கும் ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன். எக்ஸாம் அப்படிங்கிறது என்றைக்குமே அது ஒரு ஈஸி தான். நீ எவ்வளோ படிச்சிருக்க அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம், செல்ஃப் எவல்யூஷனுக்கோசரம் வைக்கிறது தான் எக்ஸாம். ஓகேவா? அதை வச்சு நீங்கள் ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க. எக்ஸாமில் மார்க் கம்மியாக எடுத்தால் இந்த எக்ஸாம் மார்க் கம்மியாக எடுத்தால் அடுத்த எக்ஸாம் அதிகமாக எடுத்துக்கலாம். அதனால் அது ரொம்ப பெருசு, ரொம்ப பயம். எக்ஸாம்லாம் அடிப்பாங்க, அடித்தா 10 நிமிஷம் தான் வலிக்கும். புரிஞ்சுங்க, எவ்வளோ பெருசாக அடித்தாலுமே 10 நிமிஷம் தான் வலிக்கும். அயோடெக்ஸ் இருக்குது, மூவ் இருக்குது, இப்போலாம் நிறையா பெயின் கில்லர்ஸ் வந்துச்சு. வலி சரியாக போயிடும், அடிக்கிற வலியும் சரியாக போயிடும். அதனால் வாத்தியார் அடிக்கிறதுக்கோசம் பயந்துட்டோ பள்ளிக்கூடம் போகாமல் இருக்காதீங்க. டெய்லி பள்ளிக்கூடம் போங்க, நல்லா படிங்க, நல்லா கற்றுக்குங்க. நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் பற்றி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வரப்போகிற கிளாஸஸில் எடுக்கிறேன். ஈஸியாக எந்தெந்த எக்ஸாமும் எப்படி ஈஸியாக ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு நான் வரப்போகிற கிளாஸில் இதுக்கு மேலே எடுக்கிறேன். இதுக்கு மேலே வர கிளாஸில் நான் எடுக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டோ ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகி படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜாலியாக படித்தாவே போதும், ஈஸியாக படிக்கணும். புரியுதுங்களா? ஜாலியாக படித்தா போதும். அதாவது நீங்கள் அந்த 12th ஃபெயில் படத்தில் பார்த்துருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹீரோ படிப்பார் அப்போ தான் முன்னேறு. அப்படி கிடையாது. அது எல்லா வாழ்க்கையும் ஒரே மாதிரி கிடையாது. எல்லாருமே அப்படி கஷ்டப்பட்டு படிக்கணும்னு கிடையாது. அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. அவர் அதனால் வேலை செஞ்சுட்டு போய் படித்தாரு. அவங்க குடும்ப சூழ்நிலை வேறு. நீ குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு அப்படிங்கும் போது நீ வந்து ஜாலியாக படிச்சுனா போதும். டெய்லி ஜாலியாக படி, ஈஸியாக வந்து பாஸ் பண்ணி போயிடலாம். டெய்லி 2 மணி நேரம் ஒரு எக்ஸாம் கான்ஃபிடண்ட்டாக, அதாவது புக்கை மட்டும்தான் பார்க்கணும். பக்கத்தில் இடியே வந்தாலும் உனக்கு காது கேட்கக்கூடாது. அந்த மாதிரி புக்கை மட்டும் தான் பார்க்கலாம். அந்த மாதிரி 2 மணி நேரம் படி. எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும் நான் சொல்லித்தரேன். எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஏதாவது டவுட்னா என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கால் பண்ணுறேன். என்ன வேணாலும் கால் பண்ணுறேன், நான் சொல்கிறேன். ஓகேவா? பை ஸ்டூடெண்ட்ஸ்.